வணக்கம். நாங்கள் இன்றைக்கி மீன் புளிக்கறி வைக்க போகிறோம். மீன் புளிக்கறி என்று சொன்னாலே அதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னு சொன்னால் அது சாப்பிட்ட ஆக்களுக்கு தான் அதன் அருமை தெரியும். அவ்வளவு நல்லா இருக்கும். சும்மா சாப்பிடவே இயலாதண்டு இருக்கிற ஆக்கள் கூட இந்த கறி ஒரு கொஞ்சம் இருந்தால் காணும் ஒரு பீங்கான் சோறையும் சாப்பிட்ருவாங்க. இதில் 1/2 கிலோ நெடுவாத்திரளி மீன் எடுத்துருக்கிறேன். வெட்டிட்டு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இந்த திரளி மீனில் கொஞ்சம் வெடுக்கடிக்கும். இந்த மீனின் வயிற்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு கலரில் தோல் மாதிரி ஒட்டி இருக்கும். அதை கொஞ்சம் மினக்கட்டுண்டாலும் அதை அப்படியே நாங்கள் வலித்து எடுத்துட்டோம்னா கொஞ்சமும் வெடுக்கு இருக்காது. இப்போ மீனுக்கு தேவையான உப்பை போட்டுக்கொள்ளுவோம். அதோட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் நான் எங்கட குழம்புகளுக்கு போடுற மிளகாய்த்தூள் 1.5 கரண்டி போல் போட்டிருக்கிறேன். மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதில் புளி விட்டுக்கொள்ளுவோம். ஒரு 20 கிராம் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் விட்டுக்கொள்ளுவோம். விட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு இதை இப்படியே வச்சுட்டு நாங்கள் கறி வைக்கிற சட்டியை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த சட்டிக்கு அடியில் கருவேப்பிலை கொஞ்சம் அப்படியே போட்டுக்கொள்ளுவோம். மீனும் அடிப்பிடிக்காது, கறி நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலைக்கு மேலால் நாங்கள் கலந்து வச்சுருக்கிற மீனை ஒவ்வொரு துண்டாக எடுத்து அடுக்கி கொள்ளுவோம். இப்போ இதுக்கு மேலால் வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம். ஒரு 2-3 உள்ளியை தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் மீன் கலந்து வச்சுருந்த சட்டியில் உள்ள புளியை அப்படியே மேலால் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த சட்டியை கழுவி அந்த தண்ணியையும் இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். இவ்வளவுதான் எங்களோட மீன் புளிக்கறியோட வேலை. நான் இதில் வெந்தயம் கொஞ்சம் போட்டிருந்தேன். அது இந்த ஃபோனில் பிடிபடையில். இதை இப்படியே மூடி அவிய விடுவோம். இப்போ கறி கொதித்து கொண்டு இருக்குது. இதில் கரண்டியை போடக்கூடாது. சட்டியோடு சேர்த்து இருக்கா குலுக்கி விட்டுட்டு திரும்பவும் மூடி விடுவோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ நான் பார்க்குறேன். மீனெல்லாம் அவிஞ்சிட்டுது. குழம்பு ஒரு அளவுக்கு தப்பு தண்ணி அளவுக்கு வந்துட்டுது. ஒருக்கா குலுக்கி விட்டுருவோம். அடியிலெல்லாம் பிடிக்கல. இனி நாங்கள் மூட தேவையில்லை. இப்போ இதில் நாங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்வோம். வளமையாக எங்களுடைய அம்மாக்கள் எல்லாம் மீன் புளிக்கறிக்கு மிளகுத்தூள் சேர்க்கிறதில்லை. ஆனால் மிளகுத்தூள் சேர்த்து இருக்க சமைச்சு பாருங்க, அவ்வளவு அருமையாக இருக்கும். சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். இதோட ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். தேங்காய் எண்ணெய் விடுறோம். அப்போ இந்த மீன் ஒட்டுப்படாது. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்ததுக்கு பிறகு இப்படியே சும்மா மேலால் கலந்து விட்டு கொள்ளுவோம். அடியில் அகப்பையை போட்டோம்னு சொன்னால் மீன் உடைஞ்சிரும். இப்படியே ஒரு 2-3 நிமிஷம் குழம்ப வற்ற விடுவோம். எங்களுக்கு வேணுமெண்டா இதை நல்லா வற்ற விட்டும் எடுக்கலாம். ஆனால் வற்ற விடுறத விட இப்படி சொட்டு குழம்பு இருக்கிறதோட சாப்பிடமெண்டா தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்ட பார்க்கவே அவ்வளவு அருமையாக இருக்குது. முக்கியமாக குழந்தை கிடைக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க தானே, சாப்பிட இயலாது, வாயெல்லாம் கசக்குது, சக்தி வருதுண்டு, அப்படியான பிள்ளைகளுக்கு இப்படி மீனை சமைச்சு கொடுத்தால் உண்மையிலேயே ஒரு வாய் சோறு நல்ல வடிவை சாப்பிடுவாங்க. எங்களோட மருமகளுக்கெல்லாம் நான் இதைத்தான் செய்து கொடுப்பேன். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், வாய்க்கு ருசியாகவும் இருக்கும். எங்களோட சுவையான மீன் புளிக்கறி தயாராகிட்டுது. நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க. வீடியோ பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.